Hello students, இப்போ 10th standard max exercise 8.4ல sum number 6 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Two dice are rolled once. Find the probability of getting an even number on the first die or a total of face sum 8. ரெண்டு dice throw பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன probability find பண்ணணும்னா getting an even number on first die. First dieல even number இருக்கணும். அப்படி இல்லைனா total face sum is 8. ஸோ ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கணும். இப்போ ரெண்டு டைஸ் த்ரோ பண்ணும்போது டைஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் நமக்கு 1 2 3 4 5 6 சைடட் இருக்கும் இல்லையா. ஸோ 2 டைஸ் த்ரோ பண்ணும்போது எஸ் வேல்யூ 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 அப்படி 2,1 2,6 வரைக்கும் 3,1 to 3,6 வர 4,1 to 4,6 5,1 to 5,6 6,1 to 6,6 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 6 நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் 6 நம்பர் 6 6 டோட்டலாக 36 எலிமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே n ஆஃப் எஸ் வேல்யூ டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு 36. இப்போ பி ஆஃப் எஸ் அதாவது பி ஆஃப் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும். கொஸ்டினில் ஃபைன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி தெரியும், ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டையில் ஈவன் நம்பர் வருதுன்னா இந்த 2 4 6 இந்த 2 இருக்கக்கூடிய இந்த ரோ ஃபுல்லாக எழுதிக்கலாம், 4 வரக்கூடிய ஃபுல்லாக இந்த ரோ எழுதிக்கலாம், 6 எழுதக்கூடிய இந்த ரோ எழுதிக்கலாம். ஸோ ஏ வேல்யூ ஈக்குவல் டு 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 and 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 then 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 இந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ இதில் n ஆஃப் ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 6 + 6 + 6னா 18 வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 18 எழுதிக்கலாம். இப்போ இதில் பி ஆஃப் ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். பி ஆஃப் ஏ ஃபார்முலா n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏ வேல்யூ 18, n ஆஃப் எஸ் வேல்யூ 36. இது கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஒன் அவங்க கேட்டிருக்கிறது ஆர் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் த டோட்டல் ஆஃப் ஃபேஸஸ் 8. டோட்டல் 8ன்னு சொல்லும்போது இப்படி ஆட் பண்ணும்போது 8 ஆன்சர் வரணும். 1 + 1 2 தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வேல்யூ பிகெஸ்ட் வேல்யூ 6 + 1 7. ஸோ இந்த வேல்யூ இல்லை. இங்கே செகண்ட் ரோவில் பார்க்கும்போது 6 + 2 8, 5 + 3 இங்கே 8, இங்கே 4 + 4 8, 3 + 5 8, 2 + 6 8. ஸோ இப்போ நான் 8 சொன்ன இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ பின்னு எதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பி கெட்டிங் டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8. ஸோ இதில் பியோட வேல்யூலாம் எதை எழுதிக்கலாம், பி ஈக்குவல் டு 2,6 3,5 4,4 5,3 6,2. இது எல்லாமே ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இது n ஆஃப் பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பி ஆஃப் பியோட வேல்யூ எழுதிக்கலாம். பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் பி வேல்யூ 5, ஸோ 5 டிவைடட் பை 36. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் வேணும் இல்லையா, அது இங்கே இருக்கிறதுன்னு செக் பண்ணிக்கலாம். 2,6 4,4 6,2 இந்த 3 வேல்யூஸுமே இந்த ரெண்டு பிளேஸ்லேயும் காமனாக இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ ஈக்குவல் டு இங்கே 4 2,6 4,4 6,2. ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 3 வேல்யூஸ் தானே இருக்குது, 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி
divided by n of s. ஸோ இந்த 3 divided by 36 எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A union B value is equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A value என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம்? 18 divided by 36. P of B value 5 divided by 36. P of A intersection B value 3 divided by 36. கேன்சல் பண்ணாமல் இருக்கிறதுனால இதை ஈஸியாக இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 36 காமனாக எடுத்தாச்சுன்னா நியூமரேட்டரில் 18 plus 5 minus 3. 18 plus 5 is 23. 23 minus 3 is 20. So 20 divided by 36. இதை கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். 4 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 5 4s are 20. 4 9s are 36. So final answer is 5 divided by 9.